கனிம வளங்களில் எம்எல்ஏக்கு தொடர்பு இருப்பதாக 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக ஒரு செய்தி ஜூனியர் விகடன்ல பரப்பப்பட்டது. அன்றைக்கே ஜூனியர் விகடனுக்கு நான் ஒரு நன்றி சொன்னேன். ஏனென்று சொன்னால், அதுக்கு முன்னாடி பாகலூர் கிட்ட ஒரு ரயில்வே ட்ராக் வருது 300 மீட்டரு அகலத்தில் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு போராட்டம் எடுத்தாங்க கையில். அதுக்கப்புறம் அதுவும் நானே போய் விவசாயிகளெல்லாம் சேர்த்து பேசி இல்லை அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் இல்லை. இப்போ அறிவுசார மையம் நாலேஜ் காரிடார் வருதுன்னு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தாங்க. அது என்ன காரணத்துக்கு அறிவிச்சாருன்னு சொன்னால், மக்கள் தெளிவாக இருக்காங்க. 4 ஆண்டு காலத்தில் நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், நல்ல ஆட்சி கொடுத்துருக்கிறோம். அதனால் எந்த பொய்யான செய்திகள் பரப்புனாலும் மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது மிக்சி, கிரைண்டர், ஃபேனு எல்லாம் கொடுத்தாங்க. அது ஒரு வாரம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னு சொன்னால் எல்லாம் ஒர்க் ஷாப்பில் தான் இருந்தது. ஆனால் தலைவர் கலைஞர் கொடுத்த டிவி இப்போ எல்லா வீட்லேயும் இருக்குது. அதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வித்தியாசம். கனிம வளம் தொடர்பான ஒரு குற்றச்சாட்டை இப்போ சோசியல் மீடியாவில் பரப்பப்படுது. அதை பற்றி ஏற்கனவே நீங்கள் அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்துருக்கீங்க. ஆனால் இப்போ இந்த தேர்தல் நெருங்குற நேரத்தில் இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லுங்க. அது முடிஞ்சு போன கதை ஒன்று சார். ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கனிம வளங்களில் எம்எல்ஏக்கு தொடர்பு இருப்பதாக 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக ஒரு செய்தி ஜூனியர் விகடன்ல பரப்பப்பட்டது. அன்றைக்கே ஜூனியர் விகடனுக்கு நான் ஒரு நன்றி சொன்னேன். ஏனென்று சொன்னால், சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் என்பவர் சட்டமன்ற தொகுதியிலையும் இல்லை இந்த மாவட்ட செயலர் என்ற முறையில் மாவட்டத்துக்கு மட்டும்தான் அறிமுகமாக இருந்தார். ஜூனியர் விகடன் ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கே என்னுடைய பேரையும் புகழையும் பரப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால ஜூனியர் விகடனுக்கு நான் நன்றி சொல்கிறேன்னு சொல்லி அன்றைக்கே சொல்லி முடிச்சிட்டேன். அப்புறம் அது பொய்யான ஒரு குற்றச்சாட்டு, யாரோ ஒருவர் வேணுமன்னே திட்டமிட்டு அந்த செய்தியை கொடுக்கப்பட்டதாக சொல்லி அதெல்லாம் மூடப்பட்டது. மீண்டும் அது இப்போ தேர்தல் நேரத்தில் எதிர்கட்சிகள் தோல்வி பயத்தில் இன்றைக்கு அந்த செய்தியை மீண்டும் பரப்ப வேண்டும் என்று பரப்புகிறாங்க. அதை பற்றி நாங்கள் ஒன்றும் கண்டுகொள்ளக்கூடிய நிலையில் இல்லை. இப்போ தொடர்ந்து செய்திகள் அந்த மாதிரி பண்ணுறாங்க. நம்மளுடைய ஓசூர் சட்டமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பல விவசாயிகளை அச்சுறுத்துறது, ஏதாவது அவங்களை தேடி அரசியல் ஆதாயம் பெறலாமா என்று சில கட்சிகள் இன்னைக்கு பயப்படுறோம். குறிப்பாக ஓசூரில் சர்வதேச விமான நிலையம் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறார். அதுக்கு 4 இடம் தேர்வு செஞ்சு அறிக்கை அமைச்சிருந்தாங்க. அது முதல்ல எங்கன்னா தனேஜ் ஏரோஸ்பேஸ் தான் முடிவெடுக்கப்பட்டிருந்தது. 2வது அது பக்கத்தில் ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டிருந்தது. அதுக்கு பின்னாடி உலகத்தில் ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டது. 4வதாக முத்தாளி ஏரியாவில் ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டது. அது இப்போ இவ்வளோ நாள் விட்டு இப்போ முத்தாளிக்கிட்ட விமான நிலையம் வருது, இல்லை நிலம் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி பரப்புனாங்க. அதுக்கப்புறம் நானே அங்கே நேரடியாக சென்று மக்கள் இடத்துல சொல்லி இந்த மாதிரி விமான நிலையம் இங்கே வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. விவசாய நிலங்களிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்றுக்கும் விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்ட வரலாறு இல்லை. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தது நாங்கள் தான். 7000 கோடி கடன் தள்ளுபடி செஞ்சதும் நாங்கள் தான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 4 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் ஒரு விவசாயி கூட பாதிப்பு ஏற்பட்டது திமுக ஆட்சியில் இருந்து அப்படின்னு சொன்ன வரலாறு இது வரைக்கும் இல்லை. அதனால் இப்போதைக்கு இங்கே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி மக்களிடத்தில் தெளிவாக சொன்னோம். அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு அது நிராகரிக்கப்பட்டது என்று ஒரு செய்தி வந்தது. இப்போ அதை சும்மா ஆயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பாகலூர் கிட்ட ஒரு ரயில்வே ட்ராக் வருது 300 மீட்டரு அகலத்தில் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு போராட்டம் எடுத்தாங்க கையில். அதுக்கப்புறம் அதுவும் நானே போய் விவசாயிகளெல்லாம் சேர்த்து பேசி இல்லை அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் இல்லை. இப்போ அறிவுசார மையம் நாலேஜ் காரிடார் வருதுன்னு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தாங்க. அது என்ன காரணத்துக்கு அறிவிச்சாருன்னு சொன்னால், பக்கத்தில் கர்நாடக மாநிலம் இருக்குது. கர்நாடக மாநிலத்தில் எலக்ட்ரானிக் சிட்டியில் மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் ஐடி கம்பெனி எல்லாம் இருக்குது. அங்கே இடமில்லாத காரணத்தினால நம்ம ஓசூர் பகுதியில் ஐடி நிறுவனங்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால நாலேஜ் காரிடாரை பண்ணால் ஓசூரில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் அறிவித்தாங்க. இப்போ அதே இந்த எஸ்டிஆர்ஆர் அவுட்டர் ரிங் ரோடில் யாரோ ஒரு மேப் போட்டு அது தேவையில்லாமல் ஒரு செய்தி விவசாயிகள் மத்தியில் பரப்பி ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. அதுக்கும் நேற்று ஒரு மீட்டிங் போட்டு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்றைக்கும் விவசாயிகளுக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டாங்க. ஓசூரில் நாலேஜ் காரிடார் வேணும்னு பண்ணோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறது உண்மைதான், இல்லைன்னு மறக்கலை.
உங்களுடைய கருத்துக்களெல்லாம் கேட்டு தான் எது இருந்தாலும் விவசாயிகளை கருத்து கேட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே வரக்கூடிய வாய்ப்புகளும் இல்லை, அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நேற்று போய் மீட்டிங் போட்டு சொல்லிட்டு வந்தேன். இருந்தாலும் சில பேர் வந்து அந்த பகுதிக்கு சம்பந்தமே இல்லாதவங்க இந்த அரசியல் ஆக்கி ஆதாயம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு சில பேர் வந்து மீண்டும் மீண்டும் விவசாயிகளை போய் சந்திக்கிறது, இங்கே உங்களுக்கு அவ்வளோ ஏக்கர் போகுது, இங்கே இவ்வளோ ஏக்கர் போகுது அப்படின்னு ஏதோ அவங்க சட்டமன்ற உறுப்பினர் போல, அவங்க வந்து ஒரு எம்பி போல, அவங்களே ஒரு முதலமைச்சர் போல, அவங்களே ஏதோ உருவாக்கணும் போல வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்கி மக்கள் மத்தியில் பரவுறாங்க. நாங்கள் நேற்று தெளிவாக சொல்லியிருக்கிறோம், யாரையும் நம்ப வேண்டாம், வர வேண்டாம் என்று சொல்லணும்னா நாங்களே இருக்கிறோம், ஓட் போட்டு எங்களை ஜெயிக்க வச்சிருக்கீங்க, உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால நாங்கள் சொல்கிறோம், அவங்களால ஏதாவது வர மாதிரி இருந்தால் நாங்களே எனக்கு மேலே எம்பி இருக்காரு, எம்பிக்கு மேலே எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் இருக்காங்க, நான் துறையினுடைய அமைச்சர் இருக்காங்க, முதலமைச்சர் இருக்காங்க, நாங்கள் போய் அவர்கிட்ட இந்த மாதிரி பகுதியில் வரதாக ஒரு செய்தி வருது, அப்படி அது தேவையில்லை, அங்கே விவசாய நிலங்கள் அதிகமாக பாதிப்படுது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். அது அப்படி இருக்கும்போது வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை, அவர் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரின்னு எல்லாம் ஒத்திக்கிட்டு நேற்று சந்தோஷமாக போயிருக்காங்க. மீண்டும் மீண்டும் திரும்பி அதையே பரப்புகிறாங்க. இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் செய்திகள் பரப்புறது இதை நம்ம வந்து ஒரு பொதுமக்கள் பெருசாக எடுத்துக்க கூடாதுங்கிறது தான் அவங்களோட. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து மீண்டும் முதலமைச்சர் தான் 2வது முறையாக முதலமைச்சர் வராங்க, 200 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிச்சு மீண்டும் ஆட்சி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும், ஒட்டுமொத்த ஒன்றிய அரசுக்கே தெரியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கலாம், ஏதாவது ஒரு குழப்பத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் பண்ணுறாங்க. அது ஒருபோதும் இடப்படாது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் தெளிவாக இருக்காங்க. 4 ஆண்டு காலத்தில் நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், நல்ல ஆட்சி கொடுத்திருக்கிறோம். அதனால எந்த பொய்யான செய்திகள் பரப்புனாலும் மக்கள் வந்து நம்புவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா யார் எப்படிப்பட்டவங்க என்று மக்களுக்கு நன்றாக தெரியும். கடந்த 10 ஆண்டு ஆட்சியில் என்ன செஞ்சாங்கன்னு தெரியும். விவசாயிகளுக்கு செல்போன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஒரு விவசாயிக்கு ஒரு செல்போன் கொடுக்கல. பெண்களுக்கெல்லாம் ஸ்கூட்டி தர்றேன்னாங்க, ஒரு பெண்ணுக்கும் ஸ்கூட்டி கொடுத்த வரலாறு இல்லை. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது மிக்சி, கிரைண்டர், ஃபேனு எல்லாம் கொடுத்தாங்க. அது ஒரு வாரம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னு சொன்னால் எல்லாம் ஒர்க் ஷாப்பில் தான் இருந்தது. ஆனால் தலைவர் கலைஞர் கொடுத்த டிவி இப்போ எல்லா வீட்லேயும் இருக்குது. அதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வித்தியாசம். ஆகவே மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. முதலமைச்சர் என்னென்ன திட்டங்களை சொல்லணும் அத்தனை திட்டங்களும் நிறைவேற்றிருக்கோம். கிட்டத்தட்ட 505 வாக்குறுதிகள் கொடுத்துருந்தோம். அதில் கிட்டத்தட்ட 490 வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். சொன்னதே தவிர சொல்லாததையும் வாக்குறுதிகள் நிறையா செஞ்சுருக்கிறோம். ஆனால் மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால் என்ன தவறான செய்திகள் பரப்பினாலும் திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2வது முறையாக 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதி. அதனால் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் என்ன வேணாலும் பரப்பட்டோம். நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்க திட்டங்கள் மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை தான் எங்களுடைய வேலை. அதனால் கவனம் வந்து அது மேலே செலுத்தணுமே தவிர இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்கள் செய்வ மீது கவனம் செலுத்துறது தேவையற்றது என்பதை தெரிவித்துள்ளோம். குறிப்பாக ஓசூர் தொகுதியில் அவருடைய வெற்றி வாய்ப்பு, பொதுமக்களுடைய ஆதரவு, நீங்கள் மாவட்ட செயலாளராக இருக்கிற கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம், இந்த 3 தொகுதியில் அதாவது வெற்றி வாய்ப்பை பற்றி சொல்லுங்கள். பொதுவாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அனைத்து மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் கலைஞர் காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு பற்று இருக்கக்கூடிய பகுதி. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 3 சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நாங்கள் வென்று காட்டியிருக்கிறோம். கடந்த தேர்தலில் தளி ஓசூர் 2ம் தளி கூட்டணி கட்சியும் ஓசூர் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கு. வேப்பனப்பள்ளி ஒன்று தான் மிஸ் பண்ணேன். இந்த முறை வேப்பனப்பள்ளியும் கண்டிப்பாக 100% ஜெயிக்கிறோம். 3 சட்டமன்ற தொகுதியிலும் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமோக வெற்றி பெற்று நம்முடைய முதலமைச்சர் தான் வரப்போகிறார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. மக்கள் அந்த அளவுக்கு நன்றாக இருக்காங்க. திட்டங்கள் அந்த மாதிரி நல்ல திட்டங்கள். ஓசூரில் யாரும் செய்யாத சாதனைகள் இந்த 4 ஆண்டு காலத்தில் நாங்கள் செஞ்சுருக்கோம். 10 வருஷத்துக்கு மேலே வீடு கட்டினவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 85,711 பேருக்கு இந்த மாவட்டத்தில் பட்டா கொடுத்துருக்கு. வரலாறுல யாரும் செய்யலை. நம்மளுடைய முதலமைச்சர் வந்து அந்த சாதனை செஞ்சுருக்காங்க. அதே போல் எல்லா திட்டங்களும் அவ்வளோதான். சாலை விரிவாக்கம், அரசு தலைமை மருத்துவமனை 100 கோடியில், 50 கோடியில் புதிய பேருந்து நிலையம், 582 கோடியில் பாத்தாள சாக்கடை திட்டம், கிட்டத்தட்ட 20 கோடியில் வணிக வளாகம், 5 கோடியில் லைப்ரரி, இது மாதிரி ஒரு 600-700 கோடியில் 2 வழிச்சாலைகளால் 4 வழிச்சாலை ஆக்கியிருக்கிறோம். இது மாதிரி பள்ளி கட்டடங்கள்,
அப்புறம் மருத்துவ கட்டடங்கள் போன்ற பல்வேறு பணிகளை இன்னைக்கு வளர்ச்சி பணிகளை செஞ்சு ஒரு சாதனை படுத்திருக்கோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 3000 கோடி பக்கம் ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் செஞ்சுருக்கிறோம், மாவட்டத்தில் இல்லாமல். ஆகவே மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் எந்தெந்த திட்டம் வந்திருக்கு, எந்தெந்த திட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க, எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அது போக தலைவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள், அந்த 1000 ரூபாய் ஸ்கீம் ஆகட்டும், காலை உணவு திட்டம் ஆகட்டும், மகளிர் விடியல் பயணம் ஆகட்டும், மக்களை தேடி மருத்துவம் ஆகட்டும், இல்லம் தேடி கல்வி ஆகட்டும், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் 2 லட்சம் இணைப்பு, இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் யாரும் மறக்க முடியாத திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். அதனால் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. வெற்றி வாய்ப்பு 100%, 3 சட்டமன்ற தொகுதியும் வென்று காட்டும்.